வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அடுத்த களித்தெர்த்தல்குப்பம் கிராமத்தில் 25க்கும் மேற்பட்ட குருவிக்கார குடும்பங்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். இவர்கள் இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று பலமுறை அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மனு அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆகையால் பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் ஏகாம்பரம் தலைமையில் குருவிக்கார மக்கள் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை ஒன்று திரண்டு சட்டசபையில் இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர். நேற்று அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் ரோட், ராதாகிருஷ்ணன் நகரில் அரசு புறம்போக்கு ரோடு மற்றும் அதனை ஒட்டிய இடத்தை ஆக்கிரமித்து குடியிருந்தவர்களை ரோடு விரிவாக்க பணிக்காக அங்கிருந்து அகற்றி கருணை அடிப்படையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரின் பரிந்துரையின் பேரில் இலவச மனைப்பட்டா வழங்க ஏதுவாக அவர்கள் வசிக்கும் இடத்திற்கு அருகாமையிலேயே மாற்றிடம் தேர்வு செய்யப்பட்டு ஆலோசனை கமிட்டியின் ஒப்புதலோடு இன்று மக்கள் முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தலைமையில் அரியங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அவர்கள் முன்னிலையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் முதல்வர் அவர்களின் திருக்கரங்களால் இலவச மனைப்பட்டா பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், நில அளவை மற்றும் பதிவேடுகள் இயக்குநர் செந்தில்குமார், நிலவரி திட்ட வட்டாட்சியர் 2 சந்தோஷ்குமார் மற்றும் வருவாய் ஆய்வாளர்கள் தாமஸ் ஆல்வா எடிசன், கிருபா மற்றும் அரியங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மிக சிறந்த தேச பக்தரும் முதல் பழங்குடியின விடுதலை போராட்ட வீரருமான மறைந்த மிர்சா முண்டா அவர்களின் 150வது ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு இன்று காலை 10 மணியளவில் பெட்ரோல் பங்க் அருகில் மாவீரர் மிர்சா முண்டா அவர்களின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி, VP ராமலிங்கம் MLA, அசோக் பாபு, வெங்கடேசன் MLA, மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மௌலிதேவன், மாநில நிர்வாகிகள் மற்றும் அனைத்து பிரிவு நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகின்றது. வங்கக்கடலில் வளிமண்டலம் மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளதால் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்தது. இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக விட்டுவிட்டு மழை பெய்த நிலையில் இன்றும் 1 மணி நேரத்திற்கு மேலாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நகர பகுதி மற்றும் திருநள்ளாறு, கோட்டைச்சேரி, நெடுங்காடு, திருப்பட்டினம், நிரவி உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் கனமழை பெய்தது. மேலும் இதுபோல் விட்டுவிட்டு கனமழை பெய்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்தது. காரைக்கால் கிளை சிறையில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட கிளை சிறையில் சில மாதத்துக்கு முன்பு கைதி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அதேபோன்று மற்றொரு கைதி ஒருவர் தற்கொலை முயற்சி செய்தார். இந்த நிலையில் கிளை சிறையில் கைதிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சிறைச்சாலையை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்த நிலையில் இன்று காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் காரைக்கால் மாவட்ட கிளை சிறையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது கிளை சிறையில் கைதிகளுக்கு பாதுகாப்புகள் சரியாக செய்யப்பட்டுள்ளதா என்றும் கைதிகளுக்கு வழங்கப்படும் குடிநீர் மற்றும் உணவுகள் தரமாக உள்ளதா என்று மாவட்ட ஆட்சியர் சாப்பிட்டு பார்த்து ஆய்வு செய்தார். மேலும் அடுத்த ஆண்டு காரைக்கால் மாவட்டத்தில் புதிய சிறைச்சாலையில் கட்டுவதற்கு புதுச்சேரி அரசு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் திடீரென்று காரைக்கால் கிளை சிறையை ஆய்வு செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூர் கிருஷ்ணா நகரில் 20 லட்சம் மதிப்பில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பூஜை செய்து துவக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வில்லியனூர் கிருஷ்ணா நகர் யாதவர் மடத்தின் தெற்கு பகுதியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு சிமெண்ட் சாலை சீரமைக்கும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா, ஊர் முக்கியஸ்தர்கள் சபரி, பாலையா, ராஜு, ஏழுமலை, தேவராஜ் மற்றும்
திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி கோவில் நிலங்கள் விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து ஆளுநர் கண்காணிப்பால் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டு 35,000 சதுர அடி நிலத்தில் ஓராண்டுக்கு பிறகு வேலியை அமைக்க புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவில் நிர்வாகம் தூய்மை செய்ய தொடங்கியுள்ளது. புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலுக்கு சொந்தமான இடம் வில்லியனூர் புறவழி சாலை 4 முனையில் புதுச்சேரி விழுப்புரம் சாலை சந்திப்பில் உள்ளது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலத்தை கோவில் நிர்வாகம் வாங்கியது. அப்பொழுது வில்லியனூரை சேர்ந்த ஜெயராமன் பயிர் செய்து கோவில் நிர்வாகத்திற்கு குத்தகை கொடுத்து வந்தார். அவருக்கு வயதான காரணத்தினால் அந்த நிலத்தை கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்து விட்டார். அந்த இடம் பயன்படுத்தாமல் இருந்து வந்தது. இந்த நிலையில் அந்த இடத்தை சுற்றி பல்வேறு நகர்கள் உருவாகிவிட்டன. தற்போது அந்த இடம் காலியாக இருப்பதால் ஒரு கும்பல் 15 ஆண்டுகளாக ஆக்கிரமித்து தனது பயன்பாட்டில் வைத்துள்ளது. கோவில் சொத்தை மீட்டு கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கோவில் நிர்வாகம் இந்து அறநிலைத்துறை தரப்பினர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்தனர். அதன் அடிப்படையில் மணக்குள விநாயகர் கோவில் அறங்காவலர் குழுவினர் கோவிலுக்கு சொந்தமான இடத்துக்கு சென்றனர். இடத்தை போலீசார் கையகப்படுத்தி ஊழியர்களிடம் ஒப்படைத்தனர். இப்பகுதியை சுற்றி புதிய நகர் உருவாகியிருந்தது. அந்த பகுதிக்கு செல்ல கோவில் நிலத்தை பாதையாக்கி பயன்படுத்தி வந்தனர். கோவில் நிர்வாகம் வேலி அமைக்கப் போவதாக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தெரிவித்தது. இச்சூழலில் புதுச்சேரி, காரைக்காலில் பல்வேறு கோவில் நிலங்கள் அபகரிப்பு தொடர்பான புகார்கள் அதிக அளவில் எழுந்தன. இதையடுத்து கோவில் சொத்துக்களை அளவீடு செய்து இணையத்தில் வெளியிட உத்தரவிட்டு பணிகள் விரைவுபடுத்தப்பட்டன. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதனும் இவ்விவகாரத்தை நேரடியாக கண்காணித்து தொடங்கினார். இந்நிலையில் ஆளுநர் தொடர் கண்காணிப்பால் கோவில் நிர்வாகம் இன்று பகுதிக்கு சென்று முட்புதர்களை அகற்ற தொடங்கியது. இது பற்றி அதிகாரி கூறுகையில், புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் இடத்தை கண்டறிந்து இந்து அறநிலையத்துறை அறிவுறுத்தல்படி அளவீடு செய்யும் பணியை நாளை செய்ய உள்ளோம். எங்கள் கோவில் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவோம். பாதுகாப்பு அரணாக வேலி அமைப்பது இவ்விடம் 35,000 சதுர அடியாகும். தற்பொழுது ரூபாய் 7 கோடி மதிப்புள்ளது. ஆட்சியர் உத்தரவுப்படி இந்து அறநிலையத்துறை அறிவுறுத்தல்படி இங்கு பார்வையிட்டு அளவீடுக்கான பணியை செய்கின்றோம். இதில் தற்பொழுது ஆக்கிரமிப்பு இல்லை. தற்காலிக சாலை இங்கு உள்ளது. அதையும் நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வந்துள்ளோம். கோவிலுக்கு சொந்தமான இடங்களை ஆய்வு செய்து வருகின்றோம். புதுச்சேரியில் தவளக்குப்பத்திலும் இடம் உள்ளது. அதையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவோம் என்றார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் 8வது பட்டமளிப்பு விழா 2024ஆம் ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதி கல்லூரி அரங்கத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஜெய்ப்பூர் மகாத்மா காந்தி மருத்துவ அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தரும் தலைவருமான டாக்டர் ஆச்சல் குலாட்டி MS அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்நிறுவனத்தின் இயக்குநர் டாக்டர் டி. ராஜகோவிந்தன் வரவேற்று மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் சாதனைகளை விளக்கினர். பிரதம விருந்தினர் டாக்டர் ஆச்சல் குலாட்டி MS பட்டதாரிகளை வாழ்த்தி தங்க பதக்கங்கள் மற்றும் பட்ட சான்றிதழ்களை வழங்கினர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் 2015ஆம் ஆண்டு இளங்கலை மருத்துவ மாணவர்கள் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் 10 தங்க பதக்கங்களையும், 2017ஆம் ஆண்டு முதுகலை பட்டதாரிகள் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் 8 தங்க பதக்கங்களையும் பெற்றுள்ளனர். மொத்தம் 150 இளங்கலை மற்றும் 50 முதுகலை பட்டதாரிகள் கலந்து கொண்டு தங்களின் சான்றிதழ்களை பிரதம விருந்தினர் டாக்டர் ஆச்சல் குலாட்டி MS அவர்களிடமிருந்து பெற்றுக் கொண்டார்கள். டாக்டர் ஜஷ்வந்த் குமார் MBBS ஒட்டுமொத்த முதலிடத்தில் தங்கப்பதக்கம் மற்றும் உடலியல், சமூக மருத்துவம் மற்றும் பொது மருத்துவத்திற்கான தங்கப்பதக்கத்தையும் பெற்றார். டாக்டர் B. ஆனந்தேஸ்வரி MBBS முதலாம் ஆண்டு முதலிடத்தில் தங்கப்பதக்கமும், காது, மூக்கு, தொண்டை, பொது அறுவை சிகிச்சை, மகப்பேறியல் மற்றும் மகளிர் மருத்துவம் ஆகியவற்றில் தங்கப்பதக்கம் பெற்றார். உயிர் வேதியியல் மற்றும் குழந்தை மருத்துவத்தில் டாக்டர் N. மீனாவுக்கு தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டது. 2017ஆம் ஆண்டு முதுகலை மாணவர்களுக்கு 8 பல்கலைக்கழக தங்கப் பதக்கங்கள் வழங்கப்பட்டது. உயிர் வேதியியலில் டாக்டர் ரம்யா, சமூக மருத்துவத்தில் டாக்டர் பூமதி, தோல் மருத்துவத்தில் டாக்டர் விஜயசங்கர், காது, மூக்கு, தொண்டை மருத்துவத்தில் டாக்டர் பிரதீப், எலும்பியல் பிரிவில் டாக்டர் அருண்சந்தர், குழந்தை மருத்துவத்தில் டாக்டர் காயத்ரி ஜி நாயர், மனநல மருத்துவத்தில் டாக்டர் சுகன்யா தேவி என்கின்ற மகாலட்சுமி மற்றும் பொது மருத்துவத்தில் டாக்டர் நவீன் சதீஷ் ஆகியோர் பிரதம விருந்தினரிடமிருந்து தங்கப் பதக்கங்களை பெற்றனர்.
நிகழ்ச்சியில் பேசிய பிரதம விருந்தினரான டாக்டர் ஆர்ச்சல் குலாட்டி MS, வாழ்க்கை முழுவதும் நம் கல்வி தரத்தை உயர்த்தி நம் வாழ்வில் முன்னேற வேண்டும். இன்றைய விஞ்ஞான உலக நடைமுறையில் நாம் ஒவ்வொருவரும் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் அறிவாற்றலை வளர்த்து நம் வாழ்வில் முன்னேற வேண்டும் என அறிவுரை வழங்கினார். ஏழை எளிய மக்களுக்கு உதவி புரிய முன்வர வேண்டும் என அறிவுரை வழங்கினார். தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநருமான திரு M. தனசேகரன் தலைமை உரை ஆற்றினார். அவர் உரையில் மருத்துவ தொழில் மிகவும் உன்னதமானது மற்றும் புனிதமானது என்பதால் இளம் பட்டதாரிகள் நெறிமுறையுடனும் சமூக பொறுப்புடனும் செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கடின உழைப்பும் விடாமுயற்சியும் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று வாழ்வின் நெறிமுறைகளை அறிவுறுத்தி மாணவர்களுக்கு அறிவுரை கூறினார். துணை இயக்குனர் மற்றும் டீன் டாக்டர் RN காக்னே பட்டதாரிகளுக்கு ஹிப்போகிரட்டஸ் உறுதிமொழியை செய்து வைத்தார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் பொருளாளர் டி. ராஜராஜன், தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தில் இணைவேந்தர் டாக்டர் நிலா பிரியதர்ஷினி, ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் இணை செயலாளர் வேலாயுதம் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் டீன் டாக்டர் கார்த்திகேயன் வாழ்த்துரை வழங்கினர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் சார்புடைய நிறுவனத்தின் இயக்குநர்கள், முதல்வர்கள் மற்றும் இளநிலை முதுகலை பட்டதாரிகள், பெற்றோர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் பிரகாஷ் நன்றி கூறினார். This news sponsored by அசைவ சுவை பிரியர்களுக்காகவே புதுவை முதலியார்பேட்டையில் ஒரு புதிய உதயம் ஹோட்டல் பொன்னுசாமி AC ரெஸ்டாரண்ட். செட்டிநாடு சைனீஸ் தந்தூரி வகைகளில் எத்தனை உண்டோ அத்தனையும் ஒரே இடத்தில். ரசாயன கலப்படம் இல்லாத மசாலா பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி ஹலால் செய்யப்பட்ட எங்களின் ஸ்பெஷல் வெரைட்டிகளான பொன்னுசாமி சிக்கன், பிச்சு போட்ட கோழி, பொன்னுசாமி மட்டன், வெல்வெட் சிக்கன், ஃபிஷ் பட்டர் கார்லிக், சீசேம் வெஜ் ஸ்டிர் ஃப்ரை, வெல்வெட் ஃபிஷ், பொன்னுசாமி பிரான் ஃப்ரை, சிக்கன் மற்றும் மட்டன் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், சூப் வகைகள், வெஜ் அண்ட் நான்-வெஜ் ஸ்டார்டர்ஸ், தந்தூரி வெரைட்டிஸ், நான்-வெஜ் மீல்ஸ், கறி சோறு, நான் ஐட்டம்ஸ், ஃப்ரெஷ் ஜூசஸ், மில்க் ஷேக்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் என நீங்கள் குடும்பத்துடன் சுவைத்து மகிழ எண்ணற்ற உணவு வகைகள். 100 பேர் வரை அமர்ந்து உணவருந்தக்கூடிய மிக பிரம்மாண்டமான AC ரெஸ்டாரண்ட். ஹோட்டல் TS கிராண்டில் எக்ஸிகியூட்டிவ் சிங்கிள், எக்ஸிகியூட்டிவ் டபுள் மற்றும் கிளப் டபுள் என அனைத்து வசதிகளுடன் கூடிய தங்கும் அறைகள் மிக குறைந்த வாடகையில் கிடைக்கும். லிக்விட் லாங் ரெஸ்டோ பார் வசதி உள்ளது. ஹோட்டல் TS கிராண்ட் பிரம்மாண்டமான பார்க்கிங் வசதியுடன். நம்பர் 93 கடலூர் ரோடு, முதலியார்பேட், புதுச்சேரி. For booking call 6380170384 மற்றும் 9363717102. புதுச்சேரி கோட்டக்குப்பத்தில் 20,000 சதுர அடியில் மிக பிரம்மாண்டமான அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் ஃபேக்டரி விலைக்கே, அதுவும் ஆன்லைனை விட மிக மிக குறைந்த விலையில். நியூ சிட்டி பஜார். தேர்ந்தெடுக்க எண்ணற்ற மாடல்கள், ஈஸி EMI, சுலப மாத தவணையில் உங்கள் மனதிற்கு பிடித்த பொருட்களை அள்ளி செல்லுங்கள். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? உடனே நம்ம நியூ சிட்டி பஜாருக்கு வாங்க. நியூ சிட்டி பஜார் ஃபேக்டரி அவுட்லெட், கலா மண்டபம் அருகில், ECR ரோடு, கோட்டக்குப்பம், புதுச்சேரி. மகராசி மசாலா, மகராசி மசாலா, மகராசி மசாலா 100% பாரம்பரிய முறையில் தயாராகும் சுவையான மசாலா. ஈஸி டு யூஸ், ஈஸி டு குக். சுவையும் மனமும் சூப்பரா இருக்கும். ஃபேமிலில எல்லாருக்கும் மனசு நிறையும், வயிறும் நிறையும். That is the speciality of மகராசி மசாலா. தேர்ந்தெடுக்கப்பட்ட தரமான பொருட்களை கொண்டு அம்மிக்கல், ஆட்டுக்கல், உரல் இப்படி பாரம்பரிய முறையில இடிச்சு தயாரிக்கப்படுறதுனால அப்படியே நம்ம பாட்டியின் கைப்பக்குவம் பாக்கெட் வடிவில். குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு மகப்பேறு மசாலா, சிக்கன் மட்டன் செமி கிரேவி மசாலா, வெஜ் மற்றும் நான்-வெஜ் குருமா மசாலா, சத்துமாவு ஹெல்த் மிக்ஸ், மகராசி குழம்பு தூள் மற்றும் பெப்பர் சிக்கன் மசாலா. உங்க சமையலுக்கு என்ன மசாலா வேணும்? வெஜ் நான்-வெஜ்ல A to Z மசாலாவும் நம்ம மகராசி மசாலால இருக்கு. மகராசி மசாலா அருகில் உள்ள அனைத்து மளிகை கடைகள் மற்றும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்களிலும் கிடைக்கும். புதுச்சேரி கோரிமேடு அன்னை தெரசா பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நல நிறுவன மையத்தில்
முதலாம் ஆண்டு செவிலியர் பயிற்சி மற்றும் கிராமப்புற செவிலியர் பயிற்சி மாணவர்களுக்கான ஒளிவிளக்கு ஏற்றுதல் மற்றும் உறுதிமொழி இயற்பியல் நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி தலைவர் டாக்டர் கோவிந்தராஜன் தலைமை தாங்கினர். இந்திரா காந்தி அரசு செவிலியர் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிரமிளா தமிழ்வாணன் ஏற்புரை வழங்கினார். மருத்துவ பரிசோதனை கல்லூரியின் முதல்வர் திருமுருகன் பங்கேற்புரையாற்றினர். மேலும் மயிலம் செவிலியர் கல்லூரியின் தாளாளர் தமிழ்ச்செல்வி மற்றும் அரசு நெஞ்சக நோய் மருத்துவமனையின் செவிலியர் கண்காணிப்பாளர் சந்திரா சுந்தரமூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு செவிலியர்களுக்கான பயிற்சியின் மகத்துவம் மற்றும் முக்கியத்துவம் குறித்து விளக்கி பேசினர். பின்னர் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தலைமை செவிலியர் அதிகாரி சித்ரா வழிகாட்டுதலின்படி துணை விரிவுரையாளர் கலையரசி, லக்ஷ்மி, சைதன்யா, நிர்மலா, சரவணன், அனிதா மற்றும் சிந்து ஆகியோர்களின் பங்களிப்போடும் விழா நடந்தேறியது. விழாவில் பயிற்சி மாணவ மாணவிகள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து திரளாக கலந்து கொண்டார்கள். காரைக்காலில் ஐப்பசி மாத கடைமுக தீர்த்தவாரை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கைலாசநாத சுவாமி ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் வகையரா தேவஸ்தானத்தை சேர்ந்த ஸ்ரீ அண்ணாமலையேஸ்வரர் கோவில் கடைமுக தீர்த்தவாரை இன்று காலை ஸ்ரீ அண்ணாமலையாரும் உண்ணாமலையாலும் வீதி உலாவாக வந்து காரைக்கால் அரசராற்றங்கரையில் எழுந்தருளினர். அங்கு அஸ்திர தேவருக்கு பால், தயிர், மஞ்சள், பழங்கள், சந்தனம் மற்றும் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீராலும் அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஆற்றில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ அண்ணாமலையாருக்கும் அம்பாளுக்கும் மகா தீப ஆராதனை சிறப்பாக நடைபெற்றது. ஐப்பசி மாத கடைமுக தீர்த்தவாரி முன்னிட்டு ஆற்றில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் அரசு ஆசிரியர்கள், அதிகாரிகள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் அரசு பள்ளிகளில் அறக்கட்டைகளை நிறுவுவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் திருவள்ளுவன் கேட்டுக்கொண்டார். சோரப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் முனுசாமி மரகதம் கல்வி அறக்கட்டளை துவங்க நிதியுதவி வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் சுப்பிரமணியன் வரவேற்றார். பள்ளி கல்வித்துறை முதன்மை கல்வி அலுவலர் மோகன் தலைமை தாங்கினர். விழாவில் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தரும் பள்ளியின் முன்னாள் மாணவருமான திருவள்ளுவன் முனுசாமி மரகதம் பெயரில் கல்வி அறக்கட்டளை துவங்குவதற்கு ரூபாய் 1,00,000க்கான காசோலை வழங்கினர். தொடர்ந்து அறிவியல் கண்காட்சி, கட்டுரை போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஆசிரியர் மாணிக்கவேலு தொகுத்து வழங்கினார். ஆசிரியை லக்ஷ்மி நன்றி கூறினார். விழாவில் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் திருவள்ளுவன் பேசுகையில், இப்பள்ளியில் கடந்த 1968ஆம் ஆண்டு 1ஆம் வகுப்பு சேர்ந்து 8ஆம் வகுப்பு படித்தேன். பின்னர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பட்டம் மேற்படிப்பு படித்துவிட்டு அங்கேயே 32 ஆண்டுகள் பணியாற்றி கடந்த 2021ஆம் ஆண்டு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டுள்ளேன். படித்த பள்ளிக்கு ஏதேனும் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக தற்பொழுது அறக்கட்டளை துவங்க நிதி உதவி வழங்கினேன். இதன் மூலம் வரும் நிதியை கொண்டு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெறும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளது. இதேபோல் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த கண்டமங்கலம் அரசு பள்ளியிலும் அறக்கட்டளை துவங்க உள்ளேன். அறக்கட்டளை துவங்குவதால் மாணவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வழங்க முடியும். ஆகையால் அரசு ஆசிரியர்கள், அதிகாரிகள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் அரசு பள்ளிகளில் அறக்கட்டளைகளை
நிறுவுவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய உழைப்பை நாம் பெற்ற கல்வியை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது இருக்கின்ற திருப்திக்காக தான் ஆசிரியர் பாதையை நான் தேர்ந்தெடுத்தேன் என்றார். பல்வேறு ஆசிரியர்கள், என்னுடன் பயின்ற மாணவிகள், சகோதரிகள் 8ஆம் வகுப்பு வரை இங்கே படித்ததன் விளைவு மேற்படிப்புக்காக பிற பள்ளிக்கு சென்று பிறகு கல்லூரி, பல்கலைக்கழகத்தில் சென்று அதே பல்கலைக்கழகத்தில் 32 ஆண்டு காலம் பல்வேறு பதவிகளிலே பணியாற்றி பின்பு தரணி போற்றும் தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டு வருகின்ற டிசம்பர் 12ஆம் தேதியோடு என்னுடைய பதவிக்காலம் முடிகிறது. நான் இதை முன்பே செய்திருக்க வேண்டும், அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இருந்தாலும் கூட அது இன்றுதான் நிறைவேறியது. இன்று எனக்கு மன நிறைவு தருகின்ற நாள். இந்த செய்தியை என் துணைவியாரிடம் சொன்னபொழுது இன்னும் கூட கொடுக்கலாமே என்று சொன்னார்கள். கொடுக்க மனது இருக்கிறது, இருந்தாலும் வருங்காலத்தில் அதை பற்றி யோசிப்போம் என்று சொன்னேன். இந்த ஒரு ஊக்கத்தொகை என்பது ஒரு பெரிய தொகை அல்ல. 1 லட்ச ரூபாய் வைப்பு நிதியாக வைத்து வருடத்துக்கு வங்கியின் மூலமாக கிடைக்கக்கூடிய வட்டி பெருசாக கிடைக்காது. ஆனாலும் இந்த பள்ளிக்கூடம் இருக்கின்ற வரை, இந்த பூமி இருக்கின்ற வரை அந்த பரிசு தொகை வழங்கப்பட்டு கொண்டிருக்கும். முனுசாமி மரகதம் என்கின்ற பெயர். மரகதம் என்பது என்னுடைய பாட்டி, முனுசாமி என்பது என்னுடைய தந்தையார். இதை போலவே நான் 9, 10, 11, 12வது படித்த வள்ளலார் அரசினர் மேல்நிலைப் பள்ளியினுடைய கண்டமங்கலத்திலே எனது தந்தையார் தாய் பெயரிலே விஜயரங்கம் ராஜேந்திரி என்கிற பெயரிலே ஒரு அறக்கட்டளையை நிறுவ இருக்கிறோம். இந்த அறக்கட்டளையை நிறுவதனுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால், ஏதோ தன்னால் இயன்ற உதவியை ஒரு கல்வி நிறுவனத்துக்கு செய்ய வேண்டும் என்றால் அந்த கல்வி நிறுவனத்தில் பயில்கின்ற மாணவ மாணவிகளுக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கும், ஒரு முன்னேறுவதற்கான ஒரு உற்சாகம் கிடைக்கும். ஏதோ ஒரு வகையில் ஒரு புத்தகம் வாங்குவதற்கோ வேற ஏதாவது ஒரு கல்விக்கோ உதவுவதாக அமையும். அதே போல இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.